ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்துட்டு பயங்கரமாக வைரல் பண்ணி கடுப்பாக வந்துட்டு எல்லாருமே கொட்டி தீக்குறாங்க. யாரா அப்படின்னா மாயாவை கொட்டி தீக்கிறதுல வந்து இதெல்லாம் புதுசா அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆனால் நேற்று அவங்க பண்ண சம்பவம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இவங்க அதாவது மாயா பூர்ணிமாவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய கொத்தடிமை மாதிரி வந்து ரொம்ப நாளாக இருந்தவர் நம்ம விக்ரம். அதனாலே வந்து அவரோட கேமை இழந்து அந்த கேமையே மறந்து அங்கேயே இருந்ததுனால தான் இப்போ வெளியே வந்திருக்காரு. அதிலேருந்து வெளியே வந்திருந்தால் இந்த நேரம் உள்ளே இருந்திருப்பார். ஸோ அதை வந்து கண்டிப்பாக அவர் புரிஞ்சிருப்பார். ஏன்னா அவங்க பேரண்ட்ஸும் அவங்களோட தங்கச்சியும் வந்து சொல்லும்போது அவருக்கு தெரிஞ்சது. அதனால தான் கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வெளியே போயிட்டார். காரணம் ஓட்டு இல்லாத காரணமும் அவரோட கேம் தான். அதுக்கு காரணமாக அந்த புல்லிங்க கூட அவர் சேர்ந்த விஷயங்கள் தான். எப்படி பார்த்தாலும் கடைசியில் அங்கே தான் வந்து நிற்கிது. சரிங்களா? நேற்று அவரை வந்து இந்த எவிக்ஷன் விஷயங்கள் காமிக்கும்போது ஒரு பக்கம் மாயா வந்து சிரித்த விஷயங்கள் பற்றின பயங்கரமான ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. என்ன ஒரு கேவலமான ஜென்மன்ற மாதிரி தான் கலாச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த மியூச்சுவல் காயினுக்காக அவர் பேசுகிறாரு, ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாரு. அப்பயும் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே இருந்தாங்க. நீ எல்லாம் ஒரு ஆள், உன்னெல்லாம் நான் வந்துட்டு இவ்வளோ நாள் பாதுகாத்ததுக்கு எனக்கு நீ ஆப்பாடா வைக்கிற டேய் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்பீச்சாக வந்து அந்த ஃப்ரேமை வாங்கிட்டு பேசும்போது அவர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, மாயாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் சொல்கிறாரு. மாயா எனக்கு 2வது வாரமே வந்து சொன்னாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வளரணும், நம்ம வெளியே போய் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம்னு எனக்கு சொன்ன விஷயங்கள் பிடிச்சிருந்தது. அதனால் இந்த வீட்டை விட்டு வெளியே போனதுக்கப்புறமும் நான் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்காக நான் காத்துட்ருப்பேன்ற மாதிரிலாம் சொல்கிறார். இந்த அம்மா ஒரு லுக் விட்டாங்க பாருங்கள். டே நீ எல்லாம் ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அருவறுப்பாக பார்க்குறாங்க. என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களுக்காக வந்துட்டு சிங் சக் பண்ணால் உங்களுக்கு நல்லவங்க, இல்லை நீங்கள் பண்ண தப்புகளை வந்து சுட்டி காட்டினா அவங்க வந்து உங்களுக்கு கெட்டவங்க. என்ன ஒரு ஒரு மானங்கட்ட ஒரு பொழப்பு பாருங்கள். அதுலேயும் கொடுமை என்னென்னா, அவர் அந்த போய் லாஸ்ட் ஸ்பீச் அந்த கேட்டு வெளியே போகிறதுக்காக ரெடியாக இருக்கார். அப்போ கூட கிட்ட நெருங்கவே இல்லை. பூர்ணிமா வந்து பேசுகிறாங்க நம்ம விக்ரம் கிட்ட, நீ வந்துட்டு உங்கள் அம்மா அப்பா சொன்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு அவங்க டிவியில் பார்த்துட்டு வந்து சொன்னதெல்லாம் நம்பிக்காத, நீ வெளியே போய் டிவியை பாரு, உனக்கே புரியும், அதுக்கப்புறம் நீ வந்து அவங்களுக்கு புரிய வை என்னென்னமோ சொல்கிறாங்க. அது ஒரு கதை மாதிரி வச்சுக்கோங்களேன். ஆனாலும் விக்ரம் போகும்போது அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சு. ஆனால் மாயா அப்போ கூட வெளியே நின்று ஏதோ ஒரு அவங்களுக்கு பெரிய வியாதி வந்துச்சுன்னா நவந்து நிற்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நிற்கிறாங்க. இன்னே நடக்குது இங்கே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மாயா கிட்டேருந்து இவர் ஒதுங்கி நிற்கிறான். ஆனால் இவரே வந்து நெருங்கி போகிற அந்த அம்மா விலகி போகிறாங்க, கிட்ட வராதுன்ற மாதிரி. அதனால் ரொம்ப டூ மச்சாக இருந்துச்சு. கடைசியும் விடலை நம்ம ஆள் விக்ரம். அவரோட அந்த நல்ல குணத்தை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு கேவலமாக மொக்க வாங்கிட்டு தான் போனார். கடைசியாக வந்து இந்த அம்மா வந்து மதிக்கவே இல்லை. மதிக்காத மாயாவை கூப்பிட்டு வா மாயான்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சா ஏதோ வந்துட்டு சாங்கியத்துக்கு போனாங்க பார்த்தீங்களா, சே விட அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ காண்டாக இருந்துச்சு. நிறைய பேருக்கு கண்டிப்பாக செம்ம டென்ஷனாக இருக்கும். சரி, நீங்களாம் பார்த்தீங்களா? பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு என்ன தோணுது? ஒரு சில பேர் வந்து இன்னுமே வந்துல விக்ரம கலாய்க்கிறாங்க. நீ மாயா இருந்ததுனால தான் நீ வந்து உள்ளே இருந்த, இல்லைனா நீலாம் வந்து எப்பயோ போயிருக்கணும். சரி, உண்மை தான், மாயாவோட சேர்ந்தனால சரி இவ்வளோ நாள் இருந்தார். ஆனால் இப்போ வெளியே போகும்போது நல்ல பேராக கிடைக்குது. இவங்க கூட சேர்ந்தனால கேவலமான பேர் தான் கிடச்சிருக்கு. இதுக்கு அவர் முன்னாடி நல்ல பேர் வாங்கிட்டு போயிருக்கலாம் மட்டும் தான் என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.